இஸ்ரோ அப்படின்னு சொல்லப்படுற இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்திலிருந்து ககன்யான் திட்டத்தின் மூலமா 4 பேர் விண்வெளிக்கு போக போறதா நம்மளுடைய இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரோனா என்ன, ககன்யான் திட்டம்னா என்ன, யார் அந்த 4 பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விடி மீடியா. நான் உங்க ஆதிரா. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் அப்படின்றது 1969வது வருடம் பெங்களூருவை தலைமையகமாக கொண்டு உருவாக்கப்பட்டுச்சுங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய விண்வெளி ஆய்வு நிறுவனங்களில் 6வது இடத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமும் கூட. இந்த நிறுவனம் ஆரம்பித்த ஒரு 6 வருடங்கள்லேயே 1975ல் இஸ்ரோ தன்னுடைய முதல் ஒரு செயற்கைக்கோளை ஆரியப்பட்டா அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை விண்வெளிக்கு செலுத்தினாங்க. அதனைத் தொடர்ந்து சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள், போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்ற ஏவுகணங்களை விண்வெளிக்கு செலுத்தினாங்க. இந்த ஏவுகணங்கள் மூலம் பல தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்களையும் புவி கூர்நோக்கு செயற்கைக்கோள்களையும் இஸ்ரோ ஏவி இருக்கிறாங்க. இதனுடைய உச்சக்கட்ட நிகழ்வா 2008ல் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா விண்கலங்களை நம்மளே செஞ்சு விண்வெளிக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதுல தான் சந்திராயன் 1 அப்படின்ற ஒரு திட்டம் உருவாக்கி சந்திராயன் 1 அப்படின்ற விண்கலம் விண்வெளிக்கு செலுத்தினாங்க. அந்த விண்கலத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்குள்ள நிலவின் மேற்பரப்பு முழுவதையும் ஆராய்ந்து அதனுடைய தரை மட்டத்தையும் முப்பரிமாண வடிவத்தையும் ஆய்வு செய்து நமக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் அதனுடைய வேலையா இருந்தது. ஆனா ஒரு வருடத்திலேயே பல தொழில்நுட்ப கோளாறுகள்னால அந்த வேலை அப்படின்றது நின்று போயிடுச்சு. தகவல் பரிமாற்றத்தை சந்திராயன் 1 நிறுத்தி கொள்ளுச்சு. அதனால அதனுடைய பணி நிறைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ நமக்கு அறிவித்தாலும் 7 ஆண்டுகளுக்கு அப்புறமா 2016ல் நாசா இல்ல சந்திராயன் 1ஓட இருப்பு நிலவுல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வெளியிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க 2019ல் திரும்ப சந்திராயன் 2 திட்டத்தை இஸ்ரோ கையில எடுத்தாங்க. திரும்பவும் விண்கலத்தை நம்ம நிலவுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்கலம் போய் நிலவின் தரைப்பகுதியில இறங்கும் போது அந்த லேண்டர் வெடிச்சு அதுவும் ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். 2023ல் சந்திராயன் 3 திட்டத்தை லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ திரும்ப ஒரு விண்கலத்தை நிலவுக்கு அனுப்புறாங்க. நிலவின் தென் பகுதியில எந்த நாடுமே கால் பதிக்காத நேரத்துல இந்தியா அந்த பெருமையை தனதாக்கிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போ இந்தியாவோட ரேஞ்சே விண்வெளி துறையில மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும். பல நாடுகளும் அவங்களுடைய சேட்டிலைட்ஸை அனுப்புறதுக்கு இந்தியாவை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப பெருமையான விஷயம். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த ககன்யான் திட்டம். ககன்யான் திட்டம்னா என்ன அப்படின்னா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்றது தான். இதுக்காக அரசு கிட்டத்தட்ட ஒரு 900 கோடி ரூபாயை செலவழித்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ககன்யான் திட்டத்துக்காக பல ஆண்டுகளாக இஸ்ரோ வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இப்போ விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்பனா விண்வெளிக்கு இதுக்கு முன்னாடி யாருமே போனது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போயிருக்கிறாங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ஆனால் இவங்க யாருமே இந்தியாவில் இருந்து போகல. சோவியத் யூனியனில் இருக்கிற ஆய்வு மையத்தையோ இல்லை அமெரிக்காவோட நாசாவையோ சேர்ந்து தான் அங்கே இருந்து தான் விண்வெளிக்கு பயணப்பட்டு போயிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே இந்திய தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்திய ராக்கெட் மூலமாக விண்வெளிக்கு போக போகிறது இதுதான் முதல் முறை அப்படின்னே சொல்லலாம். இந்த திட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா சோவியத் யூனியன், அமெரிக்கா, சீனாவுக்கு அப்புறமா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பின 4வது நாடு இந்தியா தான் அப்படின்ற ஒரு பெருமையும் இந்தியாவுக்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம். ககன்யான் திட்டத்தோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இங்கேருந்து மனிதர்கள் நிலவுக்கு போவாங்க. 3 நாட்கள் அங்கே தங்கி இருந்து பல ஆய்வுகளையும் மேற்கொண்டுட்டு ராக்கெட் மூலமா பூமிக்கு திரும்ப வருவாங்க அப்படின்றது தான் இதனுடைய ஒரு பிளானா இருக்குது. இப்போ இந்த ககன்யான் திட்டத்துக்கு அந்த போற 4 பேர் யாரு அப்படின்ற பேர்களை தான் நம்மளுடைய இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த 4 பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குரூப் கேப்டன் பிரசாந்த் நாயர், குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன், குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப், விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா.
இந்த 4 பேர்ல தான் குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன் அவர்கள் தான் நம்ம சென்னையை சேர்ந்தவங்க. 41 வயதான அஜித் கிருஷ்ணன் அவர்கள் பூனேல இருக்கிற தேசிய பாதுகாப்பு அகாடமியில தான் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விமானப்படை பயிற்சி அகாடமிலையும் சேர்ந்திருக்கிறாங்க. அங்க சிறப்பா செயல்பட்டதுக்காக ஜனாதிபதியின் தங்கப்பதக்கம் ஸ்வார்ட் ஆஃப் ஹானர், அதாவது மரியாதை வாள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயமும் ஒரு சிறப்பும் இவருக்கு கிடைச்சிருக்கு. பயிற்சி விமானங்களுக்கு ஆலோசகராகவும் இருந்திருக்கிறாரு. விமானப்படையின் புதிய விமானத்தின் சோதனை பைலட்டாகவும் இவர் இருந்திருக்கிறாரு. அஜித் கிருஷ்ணன் அவர்களுக்கு 2900 மணி நேரங்கள் விமானத்துல பறந்த ஒரு அனுபவமும் இருக்கு. இதையும் தாண்டி சுகோய் 30, MKI, MIC-21, MIC-29, ஜேகுவார், டார்னியர், AN-32 அப்படின்னு சொல்லப்படுற ஃப்ளைட்டையும் அவருக்கு ஓட்டின ஒரு அனுபவமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் மேற்கொண்டு அந்த பயிற்சிகளில் தேர்வாகி தான் இப்போ விண்வெளிக்கு செல்ல போகிற ஒரு வாய்ப்பு இந்த 4 பேருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தர் விண்வெளிக்கு போறாரு அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.